முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்திருத்தல். என் ரப்பு செய்வான், ரப்பால் மட்டும்தான் முடியும் என்று நம்புதல், முழுமையாக சார்ந்திருத்தல். அதில் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான் பாருங்க, அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலே யாருக்கும் பங்கில்லை. அதிகாரம், அல்லாஹ்வுடைய அதிகாரம் இருக்கிறது, அதுல யாருக்காவது பங்கு இருக்குதா? படைத்தல் அதிகாரம். யாரையாவது பறக்க சொல்லுங்க பாப்போம், யாரையாவது ஒரு ரூஹ் கொடுக்க சொல்லுங்களேன். யாராவது குழந்தை இல்லை, எத்தனை டாக்டர், எத்தனை இது எங்கெங்கெல்லாம் அழிஞ்சு பார்த்துட்டோம். 15 வருஷமா புள்ள இல்லத்தா, எங்களுக்கு நாங்க போவாத இடம் இல்ல, வராத டாக்டர் இல்ல. டெஸ்ட் டியூப்ல இருந்து அத்தனையும் செக் பண்ணி பார்த்துட்டோம். டெஸ்ட் டியூப்ல குழந்தைய உருவாக்குனா கூட அந்த குழந்தை உள்ள போய் தங்க மாட்டுக்குது. தங்க வைக்கிறது யாரு? அல்லாஹ் இல்லையா? உருவாக்குறது யாரு? அல்லாஹ் இல்லையா? படைத்தல் என்பது அல்லாஹ்விடம் இல்லையா? அவனுடைய பிரத்யோகமான அதிகாரத்திலே கை வைக்கின்ற அதிகாரம் உங்கள் யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். 2ல் 21, 29, 3ல் 59 சொல்லிக்கொண்டே போகிறான் அல்லாஹ் தஆலா. அடுத்து காத்தல், நம்மளை பாதுகாப்பதியா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் புயல் அடிக்கின்ற போது, இந்த பாருங்க இப்ப தானே புயல் ஒரு 22 நிமிஷம் அடிச்சிச்சு. ஒரு 22 நிமிஷம், ரொம்ப நேரமா அடிக்கல, 22 நிமிஷம் தான் அடிச்சிச்சு. ஒரு மாவட்டம் தான் ஒண்ணு இல்லை, ஒரு மாவட்டம் ஒண்ணுமே இல்லை. 300 வருட மரங்கள், 500 வருட மரங்கள் யாரோ புட்டிங்கி தூரத்துக்கு போட்ட மாதிரி காத்து தூரத்துக்கு போட்டு போகுது. எங்கிருந்து வருகிறது? ஆனா இதுல இருந்து பாதுகாக்கணும்னா அந்த பாதுகாக்கக்கூடிய அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? இல்லாட்ட இல்லையா? பாதுகாக்க யார்கிட்ட போய் இறங்கிட்டு இருக்கிறோம்? இந்த சமுதாயம் பாதுகாப்பை யார்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்குது? யார்கிட்ட கேட்குது? ஆட்சி அதிகாரம் உள்ளவனிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்த அதிகாரம் உள்ளவன் அவன். பாதுகாத்தல் என்பது அவனிடம் இருக்கிறது, அந்த ரப்பிடம் இருக்கிறது. அந்த ரப்பு சொல்லி காமிக்கிறான் பாருங்க, 6ல் 61, 11ல் 57, 12ல் 64 தொடர்ந்து சொல்றான், தொடர்ந்து சொல்றான். அதே மாதிரி அழித்தல், அல்லாஹ் நாடுனா அழிச்சு விடுவான். அல்லாஹ் நாடுனா ஒரு நிமிஷம் ஒண்ணு இல்லாம போயிடும். ஜப்பான் பார்த்தோம், இப்ப தானே புயலாவது சாதாரணமா ஒரு 49 பேரு. ஜப்பான் என்னாச்சு? அதுக்கு முன்னாடி இங்க வந்துச்சு சுனாமி, என்னாச்சு? அந்த அந்த கரையில அந்த கரையை விட்டு தாண்டக்கூடாதுன்னு அந்த அலைகளுக்கு கட்டளை இட்டவன் யார்? அன்றைக்கு ஒரு நாள் தானே தாண்டிச்சு, அன்றைக்கு ஒரு நாள் தானே அந்த கரையில இருந்து உள்ள வந்துச்சு. அந்த கரையை விட்டுட்டு அந்த 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 அலை உள்ள வந்தது, உள்ள வந்து 3 நிமிஷம், ரொம்ப நாள், only 3 minutes, மொத்தம் 3 நிமிஷம் வந்துட்டு திரும்பி போறப்ப உலகம் முழுவதும் 2,25,000 பேரை காணும். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதையாவது நம்ம லேட்டா பார்த்தோம். இப்ப ஜப்பான்ல நடந்ததை நம்ம கண்ணு முன்னாடி காட்டுறோம். அப்படியே கடல் உள்ள புகுது. எப்படி? கப்பல், பெரிய பெரிய கப்பல்னா நம்ம பொம்மை கப்பல் மாதிரி தூக்கி போடுது. கார்னா அப்படி அடிச்சு மாதிரி அடிச்சுட்டு போகுது. ஒட்டுமொத்தமா அப்படி உள்ள போயிட்டு அப்படி மறுபடியும் திரும்பி போகுது. உள்ள போக வச்சது யாரு? திரும்பி போக வச்சது யாரு? அறிவுங்கிறியே, உன் ஆற்றலுங்கிறியே, மனிதனால் சாதிக்காத ஏதாவது இருக்கிறதா? கடவுள் என்று சொல்வதெல்லாம் பித்தலாட்டம் என்கிறாயே, அந்த இறைவன் என்று சொல்வதெல்லாம் பொய்ங்கிறியப்பா. கடவுளை கற்பிப்பவன் முட்டாளுங்கிறியே. உன் அறிவால், உன் ஆற்றலால், உன் செயல்தரனால் தடுத்து நிறுத்தம் பார்க்கலாம். நிறுத்திருக்க முடியுமானால இப்ப சொல்ல முடியுமா சுனாமி எப்போ வரும்? சொல்லு பார்ப்போம். நிலநடுக்கம் நடந்த பின்தான் சுனாமியே வருது. நிலநடுக்கம் முன்னாடியே வரும், இந்த இடத்துல வரும், இப்படித்தான் வரும், இத்தனை நிமிஷத்துக்கு வரும். சொல்லு, உன் அறிவை பயன்படுத்தி, உன் அறிவியல் அறிவை பயன்படுத்தி சொல்லு. முடியுமா? உங்களால முடியுமா? முடியாது, முடியாது. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் 7.5 ரெக்டர், 9.2 ரெக்டர், அதனால் சுனாமி ஏற்பட்டது. கடலுக்குள்ள ஏற்பட்ட நில அதிர்வுனால் சுனாமி வந்தது. கடலுக்குள்ள உள்ள கப்பலை ஒண்ணு செய்யலங்க, கரையில உள்ள கப்பலை நாசம் பண்ணிட்டு போகுது. அல்லாஹ்வுடைய சிபத்துக்கு, அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு, அல்லாஹ்வுடைய வலிமைக்கு அல்லாஹ் அழிக்க நாடிட்ட அவ்வளவுதான், அவ்வளவுதான். முடிச்சிட்டு போயிட்டே இருப்பான். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அழித்தல் 3ல் 145, 56, 155
76, 4 78, 5 17. நான் சின்னதா ஒரு 3 நாள் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஏன்னா நிறைய சொன்னா டைம் போயிட்டு இருக்கு. வசனங்களுடைய எண்ணிக்கையை குறிப்பிட்ட மாதிரி உங்களுக்கு சொல்றேன். சொல்லிக்கொண்டே இருந்தால் போயிட்டே. அதே போல குழந்தையை கொடுக்கின்ற அதிகாரம், அந்த அதிகாரம் முதலே நான் சொன்னேன். அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குது? அல்லாஹ்க்கு இருக்குது. அதையும் அல்லாஹ் தஆலா 3:6வது வசனம், 38வது வசனம், 41 இருந்து 47 வரையிலும், அதே போல 11 71 72 13 8 சொல்லிக்கொண்டே போகிறான். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான் ஆட்சி அதிகாரம். இங்க உட்கார்ந்துட்டு அவன் ஆடுறானே, நான் தான் நிரந்தர முதல்வன் சொன்னானுங்க, காணாம போயிட்டாங்க. எங்களை விட்டா யாருமே கிடையாது, நாங்க தான் ஆள்வோம் என்று சொன்னவங்களெல்லாம் இன்றைக்கு ஆளல, காணல. என்ன ஆட்சி அதிகாரம் என்னிடம் இருக்கிறது என்று சொல்லுகிறான். நாம் நாடியவர்களை கொண்டு வந்து வைக்கிறோம், நாடியவர்களை ஆட்சி கட்டிலே கொண்டு வந்து வைக்கிறோம். ஆட்சி அதிகாரம் முழுமை என்னுடையது. யார நான் நினைக்கிறேன்னா அவன் தான். ஒட்டுமொத்த ஆட்சியும் என்னுடையது. அந்த ஆட்சியில எவனும் வந்து கை வைக்க முடியாது, என்கிட்ட நீ கை வைக்க முடியாதுவா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சூரத்துல் பக்ராவுல 147, அதே போல ஆல இம்ரான்ல 26, 12, 101, 38, 35. செல்வம், அல்லாஹ் செல்வத்தை தரக்கூடியவன் அல்லாஹ் என்று நம்புதல், வறுமையை தரக்கூடியவன் அல்லாஹ் என்று நம்புதல். இந்த ரெண்டு நம்பிக்கைங்க. நம்பிக்கையை நம்ம சாதாரணமா பார்க்கிறோம். அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டோம், முடிஞ்சு போச்சு, நானும் முஸ்லீம் அப்படின்னு மாறுதற்றோம். அப்படி இல்லை. நம்பிக்கை என்பது எப்படியெல்லாம் இருக்கிறது அல்லாஹ் பட்டியல் போடுறான் பாருங்க. செல்வத்தை தரக்கூடியவன் அல்லாஹ். உங்களையும் என்னையும் பணக்காரன் அல்லாஹ் ஆக்க நினைச்சா எவ்வளவு தடுக்க முடியாது. மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரிய பணக்காரன், அவனை ஒண்ணும் இல்லாமல் நாசம் பண்ண அல்லாஹ் நாடி விட்டால், வறுமையை கொடுக்க நாடி விட்டால், அதை தடுப்பதற்கு யாருக்கும் சக்தி கிடையாது, யாருக்கு சக்தி கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்க. 2ல 155, 212, 245, 3ல 27 சொல்லிக்கொண்டே போகிறான். அதே போல அடுத்து இந்த புயல் வருது, மழை வருது, எல்லாம் வருது. இந்த மழை எப்ப வருங்கிறத இந்த ரமணாவை சொல்லுங்க. முதல்ல முன்கூட்டியே இப்ப மார்ச் மாசத்துல வர்ற மழையை இப்ப சொல்லுங்க. இப்ப சொல்லணுங்க. இந்த ஒரு வருஷத்துல எப்ப மழை வரும் சொல்லு பார்ப்போம். சொல்ல முடியுமா? மழை வந்துருச்சு, அங்கங்க லைட்டா தூரிக்கிட்டு இருக்கும், அதை கூட சொல்லுவார் அங்குண்டும் இங்குண்டுமாக, மிதமாகவும் வேகமாகவும். மிதமாகவும் இருக்கலாம், வேகமாகவும் இருக்கலாம். ஏன் உனக்கு தெரியாது, எப்படி அடிக்கும் தெரியாது, எப்படி மழை பெய்யும் தெரியாது. மழையை வருவிக்கின்ற அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? அல்லாஹ்விடம் இருக்கிறது. அதே போல நோயினுடைய நிவாரணம் யாரிடம் இருக்கிறது? சிஃபா. என்ன சொல்லுவான்? டாக்டர் கை விட்டாங்க, கை விட்டான், தூக்கிட்டு போய் சொல்லிட்டான், ஹாஸ்பிட்டலே இருக்க கூடாதுட்டான், தூக்கிட்டு போய் சொல்லிட்டான், அல்லாஹ் தூக்கிட்டு வந்தோம். பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய நாட்டங்க, அல்லாஹ் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாரு. நோய் நிவாரணம் யாரிடம் இருக்கிறது? அல்லாஹ். நீங்க போய் டாக்டர் போய் ஊசி போடுறீங்களே, ஊசி போட்டவன குணமாயிடுதா? 10 ஊசி போடுறீங்க, சிக்கன் குனியாங்கிறான், மக்கன் குனியாங்கிறான், அத்தனை குனியாக்கு அத்தனை டெஸ்ட் எடுக்கிறீங்க, போகல. எப்ப போகுது? அவன் நாடுறப்போ, அவன் எப்போ உங்களை போக்க வைக்கிறானோ அப்போ. அதே போல நோய் நிவாரணம், மன்னிக்கின்ற அதிகாரம். யாருக்கு மன்னிக்கின்ற அதிகாரம் இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்விடம். அதே போல பிரார்த்தனை ஏற்கின்ற அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? அல்லாஹ்விடம். இப்படி அல்லாஹ்வுக்கு நிகரான அதிகாரம் யாருக்கும் இல்லை என்று நம்புவதற்கு அது இஸ்திகாமத், உறுதியான நம்பிக்கை. அதே போல அல்லாஹ்வுக்கு இணையாக, துணையாக இணை கற்பிக்க கூடாது. அல்லாஹ் சொல்றான் திருமதி குர்ஆன்ல, அதிகாரத்தில் தன்னுடைய அதிகாரத்தில் நபிமார்களுக்கு பங்கில்லை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் நம்பிக்கை, அல்லாஹ்வை நம்புதல். அடுத்து என்ன? மலக்குமார்களை நம்புதல், வானவர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை, வேதங்கள் இருப்பதாக நம்புதல், நபிமார்களை நம்புதல், இறுதி நாளை நம்புதல், விதியை நம்புதல். இப்படி அல்லாஹ் ஒவ்வொன்றாக சொல்கிறான். இத்தனையிலையும் முழுமையான நம்பிக்கை இருந்தாத்தான் நீங்களும் நானும் முஃமின்கள், வெற்றியாளர்கள். நம்ம எல்லாம் இஸ்லாத்துல இருக்கிற அர்த்தம், நாங்க இஸ்லாத்தை பின்பற்றுற அர்த்தம். அப்படி முழுமையாக அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ் சொல்லுகின்ற வழிபிரகான நடக்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்வானா. அல்ஹம்துலில்லாஹ்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சிபத்துகளை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை, வலிமையை, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை பார்க்கின்ற நாம், அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே எடுத்த உடனே அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் என்று ஆரம்பிக்கின்றது. நம்ம எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம், அந்த ஆயத்து என்ன சொல்லுதுங்கிறத உள்ள போய் பார்த்திருக்கோமா? எப்போது தமிழ்ல எடுத்து அந்த மெதுவா பார்த்து, இல்ல உருது படிக்கிறவங்க உருதுல எடுத்து, பெரும்பாலான உருது வாளாக்கள் யாருக்கும் உருது படிக்க தெரியாது. உருது பேசுவீங்க, படிக்க மாட்டீங்க, உங்களுக்கு படிக்க தெரியாது. படிக்க தெரிஞ்சவங்க யாராவது உருதுல போய் உள்ள போய் என்னடா சொல்லியிருக்கா, அல்லாஹ் என்னடா சொல்ல வர்றான் பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ் சொல்றான், இது வேதம், இது எந்த சந்தேகம் இல்லை, இறைவனை அஞ்சுவோருக்கு இது நேர் வழிகாட்டு. அல்லாஹ்வை பார்த்தோமா? இல்ல. மலக்குமார பார்த்தோமா? இல்ல. யாருன்னு தெரியுமா? தெரியாது. நபிமார முதல்ல பார்த்தோமா? இல்ல. இந்த திருமறை குர்ஆன், இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்டதை நாம் கண்ணால் பார்த்தோமா? இல்ல. இல்ல. அது பிரகடனப்படுத்துகிறது. அல்லாஹ் அந்த திருமறை குர்ஆனை பிரகடனப்படுத்த சொல்லுகிறார், இது வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை, இதுல நீங்க எந்த சந்தேகம் பற்றாதீங்கப்பா, இது இறை வேதம், அல்லாஹ்வுடைய வேதம். இறைவனை அஞ்சுவோருக்கு இது நேர் வழிகாட்டும். இறைவனை அஞ்சினா இது நேர் வழிகாட்டும். இறைவனை அஞ்சல இது நேர் வழிகாட்டாது. நேர் வழிகாட்டாது. சும்மா மௌத்தா போனவங்களுக்கு ஓதக்கூடியதல்ல திருமறை குர்ஆன். திருமறை குர்ஆனை பட்டுல சுத்தி எட்டாத தூரத்தில் வைக்கக்கூடியதல்ல திருமறை குர்ஆன். அது கைடு, வழிகாட்டக்கூடிய ஒரு வழி நூல், ஒரு கைடு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இது நேர் வழிகாட்டும். அவர்கள் அந்த நேர் வழிகாட்டக்கூடிய, இதை நம்பக்கூடிய அந்த மூமின்களாகிய நாம் எப்படி இருப்போம் அல்லாஹ் சொல்றான். அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், நாம் அவர்கள் வழங்கியவற்றில் இருந்து நல்வழியில் செலவிடுவார்கள். இந்த கேட்டகரி எப்படி இருப்பாங்க அந்த மூமின்கள் யார் அப்படிங்கிறது சொல்றப்போ அல்லாஹ் சொல்றான், மறைவான விஷயம், அல்லாஹ்வை பார்த்ததில்லை மறைவான விஷயம், மலக்குமாரை பார்த்ததில்லை மறைவான விஷயம், சொர்க்க நரகத்தை பார்த்ததில்லை மறைவான விஷயம், விதி தெரியாது மறைவான விஷயம், இப்படி எல்லாமே மறைவான விஷயம். மறைவான விஷயம் அத்தனையும் நம்புவார்கள். அதுல மாத்திரமில்லை, தொழுகையை நிலைநாட்டுவார்கள், நாம் கொடுத்தவற்றிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே தானம் தருவோம், ஜக்காத்தை கொடுப்பார்கள். அவங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், முஹம்மதே உமக்கு அருளப்பட்ட இவ்வேதத்தையும் உமக்கு முன்னர் அருளப்பட்ட வேதத்தையும் அவர்கள் நம்புவார்கள், மறுமையை உறுதியாக நம்புவார்கள். இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே அத்தனை பேரும் நிறுத்தி வைக்கப்படுவோம். நாம் செய்து கொண்டிருந்த அத்தனையும் பத்தி அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். இப்ப கேள்வி கேட்பான உடனே நமக்கு ஒண்ணு புரியுது. என்ன புரியுதுன்னா, அல்லாஹ் எப்படி இவ்வளவையும் கேள்வி கேட்பாங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆனா இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஞ்ஞான யுகத்திலே அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்பது மிகச் சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியும். முதல்ல பார்த்தோம்னா 2 மலக்குகள் உட்கார்ந்து நம்மளுடைய அத்தனை செய்கைகளையும் 2 பக்கமும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், 2 தோள்களிலும் இருக்கிறார்கள், அவர்கள் எழுதிக் கொண்டிருக்கிறார்கள், பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கின்ற போது அந்த பதிவு செஞ்ச புத்தகத்தை எங்கடா கொண்டு போய் வைப்பாங்க நம்ம நினைச்சோம். இன்றைக்கு அப்படிலாம் இல்ல. சாதாரண பென் டிரைவரையும் கம்ப்யூட்டரையும் இயக்க தெரிஞ்சவருக்கு தெரியும், பென் டிரைவரை தூக்கி அப்படி உள்ள சொல்லுவோம்னா இந்த வேலியம் ஆஃப் புக்ஸ் வந்து அப்படியே விரியுது, கம்ப்யூட்டர்ல விரியுது, 1000 வால்யூம்ஸ் அப்படியே வருது. ஒரு சாதாரண உன்னுடைய மூளையை பயன்படுத்தி இத்தனோண்டு சிப்ல கொண்டு வந்து இவ்வளவை நீ பதிவு செய்து வைக்க முடியும் என்றால், உன் மனித அறிவு பதிவு செய்து வைக்க முடியும் என்றால், உனக்கு மூளையை கொடுத்த மூளைக்கெல்லாம் மூளைக்காரன் இருக்கிறானே அவன் எப்படிலாம் பதிவு செய்வான்? இப்ப நம்ம நினைக்கிறோம் தப்பிச்சிடலாம் நினைக்கிறோம். இல்ல இல்ல, இங்க உருவம் தூக்கி உள்ள சொருவோம், ஆக்ஷன் ரிப்ளே அங்க நடக்கும். அங்க அல்லாஹ் போட்டு காட்டுமா நம்ம என்ன தப்பு பண்ணோம், எங்க போனோம், எங்க வந்தோம், எங்க நின்றோம். ஏன்னா நம்ம நாக்கு அங்க போய் சொல்லுங்கிறான், அல்லாஹ் சீலிட்டு விடுவோம்ங்கிறான். அந்த மறுமை நாளை நம்ம உறுதியா நம்பினோம்னா இந்த உலகத்தில் இல்லை, இந்த உலகத்தில் நான் உங்களிடமிருந்து தப்பித்து விடலாம், மற்றவர்களிடம் தப்பித்து விடலாம், நான் தவறுகள் செய்து தப்பித்து விடலாம், ஆனால் இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ரப்பிடமிருந்து தப்பிக்க முடியாது, அவனுடைய பிடி கடுமையானது என்பதை நம்பணும்னா நாம் மறுமையை நம்பியாக வேண்டும்.
மறுமையை நம்பியாக வேண்டும். அல்லாஹ் தஆலா இதை சொல்லிட்டு சொல்றான், அவர்களே நமது இறைவனிடம் பெற்ற நேர்வழியில் இருப்பவர்கள் அவர்களே வெற்றியாளர்கள். முடிச்சிட்டான். இது எங்கேயோ இருந்து எடுக்கல, நமக்கு ஆண்டாண்டு காலமா வழங்கப்பட்டிருக்கின்ற நம் மத்தியிலே நம் வீட்டிலே இருக்கின்ற திருமறை குர்ஆனுடைய பக்கங்களில் இருந்து மட்டும் எடுத்து சொல்லுகிறேன். என்னுடைய சொந்த சரக்கு இல்லை, நான் சொந்தமா சிந்திச்சுலாம் சொல்லல. அல்லாஹ் சொன்னதை அவனுடைய வசன இன்போடு உங்களோட ஒப்படைத்து விட்டேன். ஒப்படைக்கின்ற வேலை மட்டும்தான் என்னுடையது. உங்களையும் என்னையும் பாதுகாக்கக்கூடியவன் அவன், உங்களையும் என்னையும் அருள் செய்யக்கூடியவன் அவன். அவனுடைய பாதுகாப்பும் அவனுடைய அருளும் அவனுடைய மன்னிப்பும் இல்லாமல் நம்மால் தப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட மாபெரும் கிருபையாளனாக அல்லாஹ்வை முழுமையாக உணர்ந்து அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கட்டும். நாம் செய்த அத்தனை பாவங்களை யா அல்லாஹ் எங்களை மன்னித்தது அல்லாஹ் என்று இருகரம் ஏதுவோம். பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அவன், மன்னிக்கக்கூடியவன் அருளாளன், கிருபையாளன். அந்த கிருபையாளன் இருகரம் ஏந்துவோம். அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நேற்று வரையிலும் நாம் எது செய்திருந்தாலும் பரவாயில்லை, இன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வோம். முழுமையாக அல்லாஹ்வை நம்புவோம். அல்லாஹ்வுடைய அந்த திருவேதத்தின் பிரகாரம் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எப்படி அந்த வேதத்தை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த வழியிலே நடந்து வெற்றி பெறக்கூடிய கூட்டமாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்களே, எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கம் புகக்கூடிய கூட்டம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே, அந்த கூட்டத்திலே அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருவானாக. வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மீடியா வேர்ல்ட் நம்பர் 81 அங்கப்பநாயக்கன் தெரு, சென்னை 1.